ஏய் சுடு 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 சைடு பாரு ஏய் மரத்துக்கு முன்னாடி பாரு சுடுடா ஜாலி 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 குடு கொஞ்ச நேரம் நான் விளையாடுறேன் தாலிஷே யாரோ வந்திருக்காங்க யாரும் கொஞ்சம் போய் பாரு இதோ இரு நான் போய் பாக்குறேன் அட இங்க யாருமே இல்லையே ஹை பொம்மை எவ்வளவு கியூட்டா அழகா இருக்கு மொட்டை மொட்டை நல்லா வளவலன்னு இருக்கு இத வச்சு நான் ஜாலியா விளையாடுவேன் இத போய் நம்ம முதல்ல அண்ணா கிட்ட காமிக்கலாம் அண்ணா இந்த பொம்மை தானா வெளியே இருந்தது எங்க கூடு ஆமா இந்த பொம்மை எப்படி வெளியே வந்தது ஆமா அதான் எனக்கும் தெரியலையே தாலிஷ் வெளியே இருக்க பொம்மைலாம் வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வரக்கூடாதுப்பா போ இத ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போய் வெளியே வச்சுட்டு வந்துரு வேணாண்ணா இந்த பொம்மை எவ்வளவு அழகா இருக்கு இந்த பொம்மைய நானே வச்சுக்க போறேன் சரி வச்சுக்கோ எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு எனக்கு குடிக்க கொஞ்சம் போய் தண்ணி எடுத்துட்டு வா சரிண்ணா இதோ போய் எடுத்துட்டு வரேன் பொம்மை நான் அண்ணனுக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன் நீ இங்கே இரு இந்த பொம்மைய பார்த்தாலே பயமா இருக்கு பயங்கரமாவும் இருக்கு சட்டை எல்லாம் ரொம்ப அழுக்காவும் இருக்கு ஏய் என்ன பார்த்தா அழுக்கா இருக்குன்னு சொல்ற இப்ப உன்னை என்ன பண்றேன் பாரு யார் என்ன அடிச்சது இந்த பொம்மை என்ன அடிச்சது தாலிஷ் டேய் சீக்கிரம் இங்க வா அண்ணா என்னண்ணா ஆச்சு அண்ணா என்னண்ணா ஏன் அப்படி கத்தன தம்பி இந்த பொம்மையில பேய் இருக்குடா அது என்ன அடிச்சிருச்சுடா டேய் அண்ணா உனக்கு ஏதாவது பைத்தியம் கீத்தியம் புடிச்சிருச்சா நீ ஏன் பேய் இல்லைன்னு சொல்லுவ இப்ப இந்த பொம்மைக்குள்ள பேய் வந்து உன்னை அடிச்சிருச்சுன்னு சொல்ற இரு நீ ரொம்ப குழப்பத்துல இருக்க நான் போய் உனக்கு குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரேன் டேய் தாலிஷ் சொல்றது கேளுடா நில்லுடா என்ன இவன் சொல்ற பேச்சே கேட்க மாட்டேங்கிறா இந்த பேய் பொம்மையே நமக்கு வேணாம் இந்த பேய் பொம்மைய நானும் பார்க்க வேணாம் என் தம்பியும் பார்க்க வேணாம் நீ மொட்டை பேய் வா என் கூட ஏய் பேய் பொம்மை இதோட இந்த கபோர்ட்ல பட்டு நீ தூங்கு அப்பா இனிமே இந்த பேய் பொம்மை தொல்லையே இல்ல நமக்கு அப்பா இந்த பேய் பொம்மைய பத்தி இனிமே நம்மளுக்கு தலைவலியும் இல்ல டென்ஷனும் இல்ல அப்பா ஐயோ இந்த மொட்டை பொம்மை இப்பதானே நான் கபோர்ட்ல வச்சு சாத்திட்டு வந்தேன் அதுக்குள்ள எப்படி நீங்க வந்தது டேய் டாலிஷ் சீக்கிரம் வாடா அட ஏனா என்னாச்சு இப்ப ஏன் அப்படி கத்துற டேய் டாலிஷ் நான் சொல்றது நம்புடா இப்பதான் இந்த பொம்மையை நான் கபோர்ட்ல வச்சு போட்டிட்டு வந்தேன் டேய் சத்தியமா இந்த பொம்மையை இப்பதானே நான் கபோர்ட்ல வச்சு போட்டிட்டு வரேன் டேய் நான் சொல்றது நம்புடா நான் இப்பதானே இந்த கபோர்ட்ல வச்சு போட்டிட்டு வந்தேன் ஆனா நான் வரதுக்குள்ள அது இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்குடா டேய் நான் அப்பவே சொன்னலடா இந்த பொம்மையில உண்மையிலே பேய் இருக்குடா இந்த பொம்மை நமக்கு வேணாடா இந்த பொம்மையை எடுத்துட்டு போய் வெளியே விட்டுடுறா தாலிஷ் ப்ளீஸ் தாலிஷ் தயவு செஞ்சு இந்த பொம்மையை தூக்கி வெளியே போட்டு தாலிஷ் இந்த பொம்மையில பேய் இருக்கு இந்த பொம்மை நமக்கு வேணவே வேணாம் நீ முதல்ல அழுவாத இந்த பொம்மையில பேய் இருக்குது இது நீ கபோர்ட்ல வச்சுட்டு வரதுக்குள்ள வந்து உக்காந்துக்கிச்சு என்னன்னா சொல்ற இந்த பொம்மை எவ்வளவு அழகா இருக்கு பாரு அம்மா டேய் நான் எவ்வளவு சொல்றேன் நீ நம்ப மாட்டியா டேய் எழுந்து போடா எழுந்து போய் படி போ டேய் பாக்காதடா கண்ணை நோண்டிடுவேன் ஐயோ இந்த பொம்மையை பார்த்தாலே பயமா இருக்குதே ஏ பேயே இந்த பொம்மைக்குள்ள ஏறி என்னையே பயன்படுத்துறியா அட அண்ணன் என்ன இப்படி நடந்துக்கிறான் ஒருவேளை அண்ணன் சொல்றது உண்மையா இருக்குமோ இப்ப என்ன பண்ணலாம் இந்த கேமரா ஆன் பண்ணி அங்க வச்சிரும் அப்புறம் தெரிஞ்சிரும் அண்ணன் சொல்றது உண்மையா பொய்யான்னு இப்ப தெரிஞ்சிரும் அண்ணன் என்ன பண்றான்னு பாப்போம் இந்த டாலிஷ் என்ன நம்பவே மாட்டேங்கிறான் அவனை நம்பினா இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாது இந்த பொம்மையை எடுத்துட்டு போய் நம்மளே வெளியே போட்டுலாம் ஏ குட்டிசாதான் வா
தாலிஷ் அவன் பொம்மை எங்கன்னு கேட்டா அவனுக்கு புது பொம்மை கூட வாங்கி கொடுத்துடலாம். ஆனா இந்த பிசாசு பிடிச்ச பொம்மையை வீட்லயே வச்சிருக்க கூடாது. ஏய் என்னையா வெளியே தூக்கி போட போற? இப்ப நான் உன்னை என்ன பண்றேன் பாரு. ஏய் என்னையா வெளியே தூக்கி போட போற? இப்ப உன்னை என்ன பண்றேன் பாரு. வேணாம் 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 விடு வேணாம் வேணாம் விட்டுருவனா? என்னையா தூக்கி போட பார்த்த? வாங்கிக்கலாயா? இது வரைக்கும் என் பஞ்ச தானே பார்த்த, இப்ப என் கிக்க பாடுறா. ஐயோ அம்மா. டேய் தாலிஷ். ஏய் நான் டாலிஷ் கூட விளையாடலான்னு பார்த்தா எண்ணி அடிக்கிறியா? இந்தா வாங்கிக்க. அம்மா அம்மா. ஐயோ தாலிஷ். அண்ணா அண்ணா என்னடா ஆச்சு உனக்கு? டேய் டாலிஷே, இந்த பொம்மை என்ன பயங்கரமா போட்டு அடிக்குதுடா. ஃபர்ஸ்ட் வயித்துல அடிச்சது, வயித்துல தான் அடிக்குதுன்னு பார்த்தா மூஞ்சில அடிச்சிடுச்சுடா. மூஞ்சில அடிச்ச உடனே தலையிலயே ஒரு டிச்சு வச்சிருச்சுடா. என்னால தாங்க முடியலடா. ஐயோ இருடா, அழாதடா இரு. ஐயோ எனக்கு வலிக்குதுடா. அண்ணா நீ எதுக்கோ கவலைப்படாத, நான் போய் முதல்ல கேமரா செக் பண்றேன். என்ன கேமராவா? நம்ம வீட்டுல எதுனா கேமரா? நான் தான் இங்க கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு போனேன், இங்க என்ன நடக்குதுன்னு பாக்க. அப்படியா? நல்ல வேலை பண்ண டாலிஷ். சீக்கிரம் போய் இந்த கேமரா ஆன் பண்ணி பாரு. அப்பதான் இங்க என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியும். இதோ போறேன். அதுல இப்படி என்னதான் ரெக்கார்டா இருக்குன்னு நானும் பாக்குறேனே. அட கடவுளே, இந்த பொம்மை என்ன இப்படி போட்டு அடிக்குது? ஐயோ இது அண்ணா சொன்ன மாதிரி உண்மையாவே பேய் பொம்மை தான். அண்ணா நீ சொன்னது உண்மைதானா? அது உண்மையாவே பேய் பொம்மை தான். அது உன்னை அடிக்கிற வீடியோ நான் பார்த்தேனா. நான் சொல்றது நீ இப்போது நம்புறியா? இதுக்கப்புறம் அந்த பொம்மை ஒரு நிமிஷம் கூட நம்ம வீட்டுல இருக்க கூடாது. வா நம்ம எடுத்துட்டு போய் வெளியே போட்டுடலாம். ஆமாண்ணா, இதுக்கப்புறம் அது ஒரு நிமிஷம் கூட நம்ம வீட்டுல இருக்க கூடாது. வான உடனே நம்ம போய் வெளியே போடலாம். டாலிஷே, இது ரொம்ப மோசமான பொம்மை. இந்த பொம்மையை நம்ம சும்மாவே விடக்கூடாது. இந்த பொம்மையை அந்த குளத்துல தூக்கி போட்டுடலாம். ஆமாண்ணே, நீ சொல்றது உண்மைதான். இது நம்ம உடனே அந்த குளத்துக்குள்ள போட்டுடலாம். வா போலாம். டாலிஷே கிட்டியே போட்டுறாத, நல்லா தூரமா தூக்கி அடி. சரி சரிண்ணே. ஒளிஞ்சது சாத்தான். வா போலாம். அப்பாடா, எனக்கு இப்பதான் நிம்மதி. ஆமாண்ணா, அந்த பொம்மை வந்ததுல இருந்து எனக்கு சரியான தலைவலி. நான் போயிட்டு நிம்மதியா தூங்க போறேன். என்னாச்சுடா? என்ன தூக்கி போட்டா இங்க வர மாட்டேன்னு பாத்தீங்களா? என் கிட்ட இருந்து உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஐயோ அம்மா. தாமும் டாலிஷோ என் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இவங்களை யாராலும் என்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியாது. ஆமா ஆமா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்க எப்படியாவது காப்பாத்துங்க. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஆஸ்திரேலியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட அதிசய கங்காரு இந்தியாவில் தொலைந்து விட்டது. கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு 5 லட்சம் பரிசளிக்கப்படும். இதுபோல் முக்கிய செய்திகளை அறிந்து கொள்ள இந்த சேனலை லைக் செய்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அந்த கங்காரு கண்டுபிடிக்கிறவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் பரிசு. ஆமாண்ணே, அது நம்ம கிட்ட இருந்ததுன்னா நம்ம என்னெல்லாம் வாங்கலாம். சாக்லேட், சிப்ஸ் எல்லாமே வாங்கலாம்னு. யாருக்கு அது கிடைக்க போதோ, யாரும் அந்த லக்கி பர்சன் தெரியல. எந்த நேரம் டிவியே தான் பார்த்துட்டு இருப்பீங்களா? கொஞ்ச நேரம் வெளியே போய் ஆடி ஓடி விளையாடுங்க. நான் கொஞ்ச நேரம் என் சீரியலை பார்க்கட்டும். சரி வா தலி, நம்ம போய் தோட்டத்துல விளையாடலாம். சரி வாண்ணே. தலி என்னடா விளையாடலாம்? அண்ணா நான் பைஸ் போய் விளையாடலாமா? சரி வா விளையாடலாம். ஏய் தம்பி,
கழுதை சத்தம் கேக்குதா? ஆமாண்ணா கேக்குதுண்ணா. சரி வா போய் பாப்போம். அண்ணா இதுதானே சவுண்ட் அது. வாங்க அங்க போய் பார்க்கலாம். அண்ணா அங்க பாருங்க அந்த கங்காரு. ஆமாண்ணா தம்பி. இதுதானே நியூஸ்ல சொன்னாங்க. அப்ப நம்மளுக்கு 5 லட்சம் கிடைக்க போகுது. சரி சரி இந்த கங்காரு யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம். டேய் தம்பி பேசுதுடா. ஆமாடா இது பேசுது. ஆமா நான் ஒரு மேஜிக்கல் கங்காரு நான் பேசுவேன். டேய் தம்பி இது பேசுற கங்காருடா. இதுக்கு நம்ம 5 லட்சம் இல்ல 10 லட்சம் ரூபாய் கேட்கணும். அண்ணே இருண்ணே நம்ம முதல்ல அது ஏன் ஒளிஞ்சுக்கிட்டு அழுதுன்னு கேட்போம். ஏ கங்காரு நீ எதுக்கு இங்க ஒளிஞ்சுக்கிட்டு அழுகுற? என்னால தங்க காசை கொடுக்க முடியும். இது தெரிஞ்ச எங்க மாஸ்டர் என்ன தினமும் அடிச்சு தொல்லை பண்ணுவாரு. அவர்கிட்ட இருந்து நான் தப்பிச்சிட்டு வந்தேன். என்ன காப்பாத்துங்க சாந்தாலிஸ். ஏய் எப்படி உங்களுக்கு எங்க பேர் தெரியும்? நான் சொன்னல நான் ஒரு மேஜிக்கல் கங்காரு. எனக்கு எல்லாமே தெரியும். எனக்கு உதவி செய்றீங்களா? தம்பி இதுக்கு நம்ம உதவி செய்யலாமா? பண்ணலாம்ண்ணா. ஆனா அம்மா திட்டுவாங்களே. விடுண்ணா அம்மா கிட்ட சொல்லி சமாதானப்படுத்திக்கலாம். சரி வா தூக்கலாம். இது என்ன இந்த கங்காரு இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிவில காமிச்சாங்க. நீங்க தூக்கிட்டு வரீங்க. இருங்க நான் போன் அடிக்கிறேன். அம்மா அம்மா ஒரு நிமிஷம் இருங்கம்மா. இந்த கங்காரோட கதையை கேட்டீங்கன்னா உங்களுக்கே அழுவ வந்துருமா? அப்படின்னு அதோட கதை சொல்லு. இதோட கதை என்ன தெரியுமா? ஐயோ பாவம் கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இரு இத கொடுமைப்படுத்தினவன நான் சும்மாவே விட போறது இல்ல. அம்மா நீங்க என்னம்மா பண்ணுவீங்க? நான் என்ன செய்ய போறேன்றத நாளைக்கு உங்களுக்கு சாக்லேட் தரவா? ஏ சல்லமுடி அங்க கூட விளையாடுறியா? விளையாடுமா? என் கூட பேசலனா அப்புறம் அவனை சீ சீ சீன்னு சொல்லிடுவேன். என் செல்ல குட்டி பொம்மை கூட விளையாடிட்டு அம்மாக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை எடுத்து போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா. அங்க சக்கா ஜிங்க சக்கா செல்ல புள்ள குட்டி புள்ள. ஏய் குட்டி பாப்பா உனக்கு பசிக்குதா? ஏதா சாப்பிடுறியா? என்ன சாப்பிடுறது? அங்க லாலிபாப் இருக்கே நான் எடுத்து தரேன் நம்ம சாப்பிடலாம். ஏய் இங்க பாரு அண்ணன் நிறைய லாலிபாப் எடுத்து வந்திருக்கேன். இப்போ நம்ம சாப்பிடலாம். இரு அண்ணா ஃபர்ஸ்ட் லாலிபாப் சாப்பிடுறேன் அப்புறம் உனக்கு தரேன். காலி என்ன இவ்வளவு லாலிபாப் சாப்பிடுற? குடு எல்லாத்தையும். இனிமேல் இந்த லாலிபாப் நீ தொடக்கூடாது. கொட்டினா அவ்வளவுதான். சரிம்மா. நான் லாலிபாப்பே சாப்பிட கூடாதா? இருங்க உங்க கையாலேயே எனக்கு லாலிபாப் தர வைக்கிறேன். எனக்கு அம்மா நீங்க லாலிபாப் தர மாட்டேங்கிறீங்க. இருங்க நான் பண்றதுல நீங்களே எனக்கு தர போறீங்க பாருங்க. இப்போ குடிப்பீங்க பாருங்க எனக்கு லாலிபாப். என்னாச்சு ஐயோ இவன் அழுகே நிறுத்த மாட்டானே. அழுகே நிறுத்த எப்படின்னு எனக்கு தெரியும். இந்த பாலை குடுத்துடலாம். அழுகே நிறுத்திடுவான். இந்த அழுகே நிறுத்திடுவான். இந்த பாலை குடி. ஐயோ ஏன் குடிக்க மாட்டேங்கிறா? இப்ப வர பிடிச்ச தயிர் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். இல்ல அம்மா உனக்கு பிடிச்ச தயிர் சாப்பாடு சாப்பிட்டு கொஞ்சம் சாப்பிடு. என்ன இது இவன் இதையும் சாப்பிட மாட்டானு. அத போய் எடுத்துட்டு வரலாம். குட்டி பாப்பாவோட நிப்பல் இதை கொடுப்போம். பாப்பாவோட நிப்பல் என்ன
இவங்களோட அழுகை எப்படி நிறுத்துறது? இவ அழுகை எப்படி நிறுத்துறதுன்னு எனக்கு தெரியும். டாலிஸ் பாப்பா, இங்க பாருங்க லாலிபா. அப்பா, ஒரு வழியா அழுகை நிறுத்திட்டான். தூங்குப்பா. ஹை அம்மா நம்ம எப்படியா இன்னைக்கு எனக்கு சாக்லேட் கிடைக்க போகுது, பெரிய கேக் கிடைக்க போகுது, அது மட்டும் இல்லாம நிறைய காசும் கிடைக்க போகுது. செம்ம ஜாலியா இருக்கு. ஹாய் டாலிஸ். ஹாய் மங்கி பாய். ஹாப்பி பர்த்டே டாலிஸ். தேங்க் யூ மங்கி பாய். டாலிஷ், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அப்பா உன் பர்த்டேக்கு பெரிய கேக் ஆர்டர் பண்ணிருக்காரு. அதை பார்த்தனாலே நீ ஷாக் ஆயிடுவ. சாமி, உனக்கு எப்படி தெரியும் அப்பா பெரிய கேக் ஆர்டர் பண்ணிருக்காருன்னு? நேத்து அப்பாவும் அம்மாவும் பேசிட்டு இருந்தாங்க, அதை நான் நைஸா ஓட்டு கேட்டேன். என்ன உண்மையாவா? அப்ப எனக்கு பெரிய கேக் செம்ம ஜாலி. டாலிஸ், சீக்கிரம் ரெடி ஆகு, கேக் கட்டிங் டைம் ஆச்சுல. சரிம்மா, நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். ஷாம், அப்பா வரதுக்கு நேரம் ஆகுமா, நீ போய் கேக் வாங்கிட்டு வந்துடுறியா? சரிம்மா, நான் மங்கி பாயும் கூட கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன். மங்கி பாய் வா, நம்ம போய் கேக் வாங்கிட்டு வந்துடலாம். ஓகே ஷாம், நம்ம போயிட்டு வந்துடலாம். ஷாம், அந்த கேக் ரொம்ப பெருசு, நீங்க பத்திரமா எடுத்துட்டு வந்துருவீங்களா? அம்மா, நீங்க அதெல்லாம் எதுவுமே கவலைப்படாதீங்க, நாங்க 2 பேரும் அதை பத்திரமா எடுத்துட்டு வருவோம். மங்கி பாய், நம்ம போயிட்டு வந்துடலாம். போலாம். சீக்கிரம் வா மங்கி பாய். இதோ வரேன். வா ஷாம், போலாம். வா மங்கி பாய், போலாம். ஷாம், அது இருக்கு அந்த கேக் கடை. வா, நம்ம அங்க போய் கேக் வாங்கிக்கலாம். சரி வா மங்கி பாய், போலாம். மங்கி பாய், கேக் கடையை விட்டு வேற எங்கேயும் போக கூடாது, நம்ம கேக் கடைக்கு தான் போகணும், சரியா? சரி சரி ஷாம். ஆண்டி, டாலிஷ்ன்ற பேருக்கு பெரிய கேக் ஒன்று ஆர்டர் பண்ணிருப்போம், அது கொஞ்சம் எடுத்துதாங்க. இதோ தரேன்ப்பா. இந்தப்பா. மங்கி பாய், கேக்க பாத்தியா? செம்ம பெருசா இருக்கு. ஆமா ஷாம், கேக் ரொம்ப பெருசா இருக்கு. ஷாம், பார்க்கும்போது இந்த கேக்கை சாப்பிடணும் போல இல்ல? ஆமா, ஆனா நம்ம இது இப்ப சாப்பிட கூடாது, இது நம்ம வீட்டுக்கு எடுத்து போய் கொடுக்கணும். அட, இந்த கேக்கை கொஞ்சோண்டு நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். மங்கி பாய், என்ன காரியம் பண்ணிட்ட? ஏன் டாலிஷோட கேக் எடுத்து சாப்பிட்ட? ஷாம், இந்த கேக்கை சாப்பிட்டு பாரு, செம்ம டேஸ்டா இருக்கு. உண்மையாவா மங்கி பாய்? எங்க கூட? ஆமா மங்கி பாய், கேக் செம்ம டேஸ்டா இருக்கு. வா சாப்பிடலாம். அட மங்கி பாய், நம்ம இப்ப எல்லா கேக்குமே சாப்பிட்டோமே, உங்ககிட்ட இன்னொரு கேக் வாங்குறதுக்கு காசு இருக்கா? காசா? என்கிட்ட எது ஷாம் காசு? நான் எப்ப காசு வச்சிருந்தேன்? இப்ப வேற கேக்குக்கு என்ன பண்றது? நீ எதுக்கும் கவலைப்படாத ஷாம். என்ன மங்கி பாய், பலூன் எப்படி கேக்கா மாத்திட்ட? இப்ப இந்த டாலிஷ் கட் பண்ணானா அது வெடிச்சிடுமே. ஏன் இப்ப அதுக்கெல்லாம் கவலைப்பட்டிருக்க? இப்ப நம்ம கையில கேக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல, வா நம்ம வீட்டுக்கு போலாம். என்ன ஷாம், மங்கி பாய், கேக் வச்சுட்டு அங்கேயே நிக்கிறீங்க, கொண்டாந்து வைங்க இங்க. இதோ வரோமா. ஆஹா, எவ்வளவு பெரிய கேக். டாலிஸ், கேக்கே பார்த்துட்டு இருக்க, கேக்கை வெட்டு. அம்மா, இது கேக்கே இல்லம்மா. அண்ணனும் மங்கி பாயும் சேர்ந்து பலூன் வச்சு நம்மள ஏமாத்திட்டாங்க. ஷாம், மங்கி பாய், பலூன் எடுத்துட்டு வந்து வச்சு கேக்கு எங்களை ஏமாத்துறியா? உன்னை என்ன பண்ற பாரு. எடு அந்த தொடப்ப கட்டையா. ஐயோ மங்கி பாய், ஓடிடலாம்.